அன்பர்களே, இந்த பதிவில் நாம் உலகில் தோன்றிய முதல் சமயம் எது, அது எவ்வாறு தோற்றம் கண்டது என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். உலகிலுள்ள சமயங்களையும் அவைகளின் வரலாறுகளையும் ஒவ்வொரு சமயத்தின் தோற்றத்தையும் நாம் உற்று நோக்குமிடத்தில் அங்கே தமிழர்களின் ஆசீவகம் சமயத்திற்கென்றும் ஒரு தனித்த இடம் இருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. உலகில் தோன்றிய முதல் மனித இனம் தமிழர்கள் என்பது போல், உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் என்பது போல், உலகில் தோன்றிய முதல் சமயம் தமிழர்களின் ஆசீவகமாகும். இந்திய சமயங்களான ஜைனமும் பௌத்தமும் தோன்றிய அதே காலகட்டத்தில்தான் ஆசீவகமும் தோற்றம் கொண்டது என்பது சில ஆய்வாளர்களின் கருத்து. உண்மையில் மனித இனம் என்று தனக்குள் அச்சத்தை உணர்ந்ததோ அன்று அச்சத்தின் காரணமான வழிபாட்டு வாழ்வியலாக தோற்றம் பெற்றதுதான் ஆசீவகம். இவ்வாறு துவங்கிய மனித வழிபாட்டு வாழ்வியல் அறிவு வளர்ச்சியின் தெளிவினால் அவசியத்தின் காரணமான வழிபாட்டு வாழ்வியலாக விரிவடைந்து தத்துவ கடவுள் வழிபாடாகவும் மறுபுறம் தற்செயல் கடவுள் வழிபாடாகவும் மாற்றம் கண்டது. இவ்வாறான வழிபாட்டோடு கூடிய வாழ்க்கை முறையில் வாழ்ந்து வந்த மனித மனங்களுக்குள் காலப்போக்கில் ஆசை தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. இதன் விளைவாக உலகில் பல வரலாற்று கடவுள்களும் அவர்களை மையப்படுத்திய சமயங்களும் புற்றீசல் போல் பெருக துவங்கின. ஆசையின் காரணமாக மனித இனம் தனது அன்றாட வாழ்க்கையில் கடுமையாக அல்லலுறுவதை கண்ட மனித புனிதர்கள் அவர்களை நல்வழிப்படுத்த தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்களை மக்கள் வரலாற்று கடவுளாக ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டனர். அப்படி கடவுளர்களாக கருதப்பட்டவர்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கிய கோட்பாடுகள் தனித்தனி பெயர்கள் தாங்கி பல்வேறு சமயங்களாக உருக்கொண்டன. இவ்வாறான காலச்சூழலில் நமது தமிழ் சமூகம் தத்துவ வழிபாடு, தற்செயல் வழிபாடு எனும் இயற்கையான மெய்யான பர வழிபாட்டை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தது. இனப்பெருக்கத்தின் காரணமாக மக்கள் தொகை அதிகரித்து பல்வேறு இடங்களில் மக்கள் குழுக்களாக பல்கி பெருகிய தமிழினம் தங்களை மூவடுக்கு வாழ்க்கை முறையாக கட்டமைத்து கொண்டது. ஒரு மக்கள் குழுவை தலைமை தாங்கி வழிநடத்துபவர் ஐயன் அல்லது ஐயை என்றும், இவ்வாறான ஐயன் தலைமையிலான பல மக்கள் குழுக்களை தலைமை தாங்கி வழிநடத்துபவர் ஐயனார் எனவும், இவ்வாறான ஐயனார்களை தலைமையாக கொண்ட ஏராளமான மக்கள் குழுக்களுக்கான வாழ்வியலை, சடங்கு முதலான சாத்திரங்களை வகுத்தளித்து வழி நடத்துபவரை சாத்தன் என்றும் அழைத்து அவ்வழியில் ஆசையறியா வாழ்வியலை அறவழியில் வாழ்ந்து வந்த சிறப்பு வாய்ந்த சமூகம்தான் நம் தமிழ் சமூகம். நம் தமிழ் சமூகத்தை அதுவரை அறத்தோடு காத்து நின்றவர்கள் பண்டையர்கள் எனப்பட்டனர்.
இவ்வாறான தமிழ் சமூகத்தின் வாழ்வியல் எச்சத்தில் பிறந்ததுதான் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர் என்ற அதிகார மைய ஆட்சி முறைகள். இந்த கட்டமைப்பில் நாம் கடந்து வந்த பாதைதான் சிற்றரசு, அரசு, பேரரசு எனும் அதிகார ஆட்சி முறை. தமிழர்களின் வாழ்வியல் அடித்தளத்தில் பிறந்ததுதான் இன்றைய ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எனும் ஆட்சி முறை. நமது நிர்வாகத் தேர்வுக்கு நாம் பயன்படுத்திய குடவோலை முறைதான் இன்றைய வாக்குச்சீட்டுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கும் அடிப்படை. இவ்வாறான செம்மையான அறவாழ்வு வாழ்ந்து வந்த நம் தமிழ் சமூகத்திற்குள்ளும் இயற்கையின் ஊழ் எனும் விதிப்படி ஆசை தொற்றிக்கொண்டது. விளைவு மீசையை முறுக்கினோம், பண்டையர்கள் பாண்டியர்கள் ஆனோம். வரலாற்று கடவுள்களின் தாக்கமும் அவர்களின் கோட்பாட்டு சமயமும் தமிழ் சமூகத்திற்குள் ஊடுருவி அவர்களை சலனத்திற்குள்ளாக்கியது. இச்சூழலில் தமிழ் சமூகத்தை காக்க, நல்வழிப்படுத்த, அவர்களின் ஆசைகளுக்கு அணைபோடும் அருமருந்தாக தம் மக்களின் மனங்களில் புகத்துடிக்கும் அந்நிய மத சக்திகளை அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாய சூழலில் நமது தமிழ் மூதாதைகள் இதுகாரும் அவர்கள் கடைபிடித்து வந்த வாழ்வியல் சாத்திரங்களை தொகுத்து தங்களுக்கான கோட்பாடாக, சமயமாக அறிவித்து அதற்கு ஆசீவகம் என திருப்பெயரும் சூட்டி அரங்கேற்றமும் செய்தார்கள். இதனை நம் பாண்டிய ஆட்சியாளர்களும் ஆதரித்தார்கள். இதன் மூலம் வரலாற்று தலைவன் அல்லது வரலாற்று கடவுள் கொண்ட சமய மரபுடையதாகவும் தன்னை தகவமைத்து கொண்டது தமிழ் சமூகம். ஆதி முதல் தங்களின் வாழ்வியலில் தத்துவ தற்செயல் வழிபாடுகளாய் தொடர்ந்து வந்த செயல்பாடுகளை தொகுத்து கோட்பாடுகளாக்கி மனிதகுலத்தின் ஆதி அந்த தீர்வுக்கான சீவ மையம் எனும் பொருள்பட ஆசீவகம் எனும் திருப்பெயர் சூட்டிய நமது தமிழ் மூதாதைகள் தத்துவ தற்செயல் வரலாற்று கோட்பாடுகள் கொண்ட சமயமாக கட்டமைத்தது என்பது இயற்கையின் தன் விருப்பத்திற்கு சூழல் கனிந்து கருக்கொண்டு உருக்கொண்டு பிறந்ததுதான் தமிழர்களின் ஆசீவகம் சமயம் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.